Welcome to Drum Biology. Today we are going to discuss the topic is PGTRP Botany and NEET exam. ரெண்டு எக்ஸாமுக்காகவும் சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா வைரஸ் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லேருந்து 2 சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதேமாரி இந்த வீடியோவிலையும் நம்ம வைரஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் கேப்சிட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும். புரோட்டீன் கோட் அதுதான் நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேப்சிட்டோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேப்சிட்னாக்கா புரத உரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வைரஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு தான் இருக்கும். ஒன்று நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அடுத்து கேப்சிட் இருக்கும். அது 2 மட்டும்தான் இருக்கும். இதில் இந்த கேப்சிட்டோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஒன்று ஷேப்பை கொடுக்கும், அடுத்து பார்த்திங்கனாக்கா ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், பாதுகாப்பு, அடுத்தது வடிவம். அட்டாச்மெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னாக்கா கிடையாது. இப்போ இது 2 தான் ஃபங்க்ஷன். அப்போ ஆப்ஷன் 2ஐயும் சேர்த்து எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் போத் ஏ அண்டு பி. அதாவது கேப்சிட் எதை கொடுக்குது அப்படின்னாக்கா ஷேப் அப்படின்னாக்கா வடிவம், அண்டு பார்த்திங்கனாக்கா ப்ரொடெக்ஷனாக்கா பாதுகாப்பு. இது 2ஐயும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்வலப்புடு வைரஸ். என்வலப்புடுனாக்கா உரை உடைய வைரஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த என்வலப்புடு வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா எதாவது உரை இருக்குது. அடினோ வைரஸா, நோரோ வைரஸா, ரைனோ வைரஸ் அண்டு போலியோ வைரஸா, நந்த எபோவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த என்வலப் இருக்கக்கூடிய வைரஸ் அப்படிங்கிறது ஒன்று ஹெச்ஐவி வைரஸ், அது பார்த்திங்கனாக்கா என்வலப் இருக்கும். ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது என்வலப் இருக்கும். அடுத்து சார்ஸ்னாக்கா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது கொரோனா வைரஸ் மாதிரியே வைரஸ் தான். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கக்கூடிய இந்த வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கக்கூடிய வைரஸு. அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்டு சி, ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் சரி ஹெப்பாட்டிட்டிஸ் சியும் சரி. எபோலா வைரஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா என்வலப்புடு வைரஸ், அதாவது உரை உடைய வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த உரை உடைய வைரஸ் எல்லாமே இது தான். இந்த கேட்டகரியில் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் நந்த எபோ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ அடினோ வைரஸ் அப்படின்னாக்கா என்ன? அடினோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த என்வலப் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது நான் என்வலப்புடு வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடினோ வைரஸில் என்வலப் இல்லை, நோரோ வைரஸில் என்வலப் இல்லை, அடுத்தது ரைனோ வைரஸ் அண்டு போலியோ வைரஸ்லையும் என்ன கிடையாது, என்வலப் கிடையாது. இது எல்லாமே நான் என்வலப்டு வைரஸ், உரையற்ற வைரஸ்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் அடினோ வைரஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த நான் என்வலப்டு வைரஸ் என்ன அப்படின்னாக்கா அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்பேஸ் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் வெஹிக்கிள்னாக்கா இந்த விண்வெளியில் போகிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள், ஒரு சாதனம் மாதிரி இருக்கும். இதில் எத்தனை கேப்சோமியர் இருக்குனாக்கா 252 கேப்சோமியர் இருக்கும். அடினோ வைரஸில் எத்தனை கேப்சோமியர் இருக்குது அப்படின்னாக்கா 252 கேப்சோமியர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது இந்த ரைனோ வைரஸு, அடுத்து பார்த்திங்கனாக்கா நோரோ வைரஸு, போலியோ வைரஸு, இது எல்லாமே ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆர்என்ஏ இருக்கும். எது 3லையும், நோரோ வைரஸ்லையும் சரி போலியோ வைரஸ்லையும் சரி, இது எல்லாத்துலேயுமே ஆர்என்ஏ தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா என்வலப்புடு வைரஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்வலப்புடு வைரஸ் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் லிஸ்ட்லேயே இல்லை. அதாவது ஹெச்ஐவி இருக்கணும், அது இல்லை. சார்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸா இல்லை. ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்டு சி அதுவும் இல்லை. எபோலா வைரஸும் இல்லை. அப்போ நந்த எபோ அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்ததாக 3வது கொஸ்டின். ஷேப் ஆஃப் T2 பாக்டீரியோஃபேஜ். நம்ம பார்த்தது வரையும் T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ பாக்டீரியோஃபேஜில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குனாக்கா 7 டைப் இருக்குது. T1, T2, T3, T4, T5, T6, T7 அப்படின்னு மொத்தமாக 7 டைப் இருக்குது. இதில் T2 பாக்டீரியோஃபேஜ் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த T2 பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது ஐசோஹெட்ரல் ஷேப்லையும் இருக்கும், ஹெலிக்கல் சிம்மட்ரியிலையும் இருக்கும். அதாவது ஹெட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், டைல் ஒரு மாதிரியாக இருக்கும்.
அப்போ ரெண்டும் சேர்ந்தது, அதனால தான் போத் ஏ அண்டு பி இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா ஏயில் உள்ள கேரக்டரும் இருக்கும், பியில் உள்ள கேரக்டரும் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த T2 பேஜ், அதாவது T2 பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படிங்கிறது வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் போத் ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு இன் டொபாக்கோ மொசைக் வைரஸ் TMV, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் எத்தனை நியூக்ளியோடைடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேப்சோமியர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா 2130 கேப்சோமியர்னு சொல்லிடலாம். 2130 இது கேப்சோமியர். அவங்க கேட்குறது கேப்சோமியர் கேட்கல, என்ன கேட்குறாங்க, நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ நியூக்ளியோடைடு எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 6400 நியூக்ளியோடைடு இருக்கும். இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். இந்த 6400 நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை மொசைக் வைரஸில் பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த கேப்சோமியர் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், 2130, 2130. அது எத்தனை கம்ப்ளீட் ஸ்பைரலில் இருக்குது அப்படின்னாக்கா 129 கம்ப்ளீட் ஸ்பைரலில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா RNA, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கேப்சோமியர் இருக்கும்ல, இது மாதிரி எத்தனை ஸ்பைரல் இருக்கும் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக 129 ஸ்பைரல் இருக்கும். இதில் டொபாக்கோ மொசைக் வைரஸில் பார்த்திங்கனாக்கா 129 ஸ்பைரல் இருக்கும். இந்த 2130 அந்த கேப்சோமியரும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நியூக்ளியோடைடு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கும், 6400 அப்படிங்கக்கூடிய நியூக்ளியோடைடு இருக்கும். அடுத்தது 5வது கொஸ்டின். நம்பர் ஆஃப் கேப்சோமியர் இந்த ஹெட் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ், அதாவது பாக்டீரியோஃபேஜோட தலைப்பகுதியில் எத்தனை கேப்சோமியர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தலைப்பகுதியில் எத்தனை கேப்சோமியர் இருக்கும் அப்படின்னாக்கா மொத்தமாக பாக்டீரியோஃபேஜில் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 2144, அதாவது 2144 கேப்சோமியர் இருக்கும். அதில் தலையில் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 2000 இருக்கும். வால் பகுதி டைலில் பார்த்திங்கனாக்கா இது டைலில் வந்து பார்த்திங்கனாக்கா 144 இருக்கும், 144. அப்போ ஹெட்டில் தான் கேட்குறாங்க. ஹெட்டில் எத்தனை இருக்கும், 2000 கேப்சோமியர் யூனிட் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்டீரியோஃபேஜோட ஹெட்டில் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2144, 2144. ஹெட்டில் தலையில் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 2000 தான் இருக்கும். வால் பகுதியில் பார்த்திங்கனாக்கா 144 கேப்சோமியர் இருக்கும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஹெட்டுன்னு கேட்டதுனால 2000 கேப்சோமியர் யூனிட் இருக்கும். இப்போ இந்த 6th கொஸ்டினை பாருங்கள். பாப்சிவிரைட்ஸ் மெம்பர் ஆஃப் ரெப்ளிகேட். இப்போ வீரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வீரைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒன்லி ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA மட்டும்தான் இருக்கும், புரோட்டீன் கோட்டு இருக்காது. இப்போ இந்த வீரைட்ஸை பொறுத்த மட்டும் 2 ஃபேமிலியாக பிரிச்சிடலாம். ஒன்று பாப்சிவிரைட்ஸ், அடுத்தது ஆவ்சன் வீரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆவ்சன் வீரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 டைப்பில் இருக்குது. இதில் பாப்சிவிரைட்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட்னாக்கா அது என்ன ஆகுது, மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்படின்னாக்கா எங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும்னாக்கா நியூக்ளியோலஸில் தான் மல்டிப்ளிகேஷன் ஆகும், நியூக்ளியஸில் கிடையாது. இந்த பாப்சிவிரைட்ஸ் எங்கே மல்டிப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்னாக்கா நியூக்ளியோலஸில் தான் ரெப்ளிகேட் பண்ணும். அதுவே ஆவ்சன் வீரைட்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகணும்னா எங்கே ஆகும், குளோரோபிளாஸ்டில் தான் இது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ வீரைட்ஸு 2 ஃபேமிலி இருக்குது. ஒன்று பாப்சிவிரைட்ஸ் இருக்கும், அது நியூக்ளியோலஸில் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஆவ்சன் வீரைட்ஸ் அப்படின்னாக்கா குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில் பார்த்திங்கனாக்கா அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7th கொஸ்டின். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அபவுட் த ப்ரியான். ப்ரியான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும், அதாவது அங்கே புரோட்டீன் கோட்டு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே பார்த்திங்கனாக்கா இருக்காது, புரோட்டீன் கோட்டு மட்டும்தான் இருக்கும். இதில் ராங் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறானது, பின்வரும் கூற்றுகளில் பிரியானை பற்றி கூற்று எது தவறானது. இட்ஸ் கண்டைன் ஹைட்ரோபோஃபிக் கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோபோஃபிக் அப்படின்னாக்கா டிஸ்லைக் வாட்டர், அதாவது நீரை வெறுக்கக்கூடிய கிளைகோ புரதத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியானது. அதாவது பிரியான் அப்படிங்கிறது ஹைட்ரோபோஃபிக் கிளைகோப்ரோட்டீன் தான், அதாவது நீரை வெறுக்கக்கூடிய கிளைகோ புரதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியானது. லாங் இன்குபேஷன் பீரியட் வந்து லாங்காக தான் இருக்கும். அதாவது அந்த நோயை உருவாக்கக்கூடிய அந்த காலம் எப்படி இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும். குறுகிய காலம் இருக்காது, ரொம்ப தூரத்துக்கு இருக்கும்.
ரெக்கவரி பண்ண முடியுமானாக்கா முடியாது. ஏன்னா டிஎன்ஏ புரோட்டீன் கோட் 2 இருந்துச்சுன்னா ஓரளவு ரெக்கவரி பண்ணலாம். இதில் புரோட்டீன் கோட் மட்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ரெக்கவரி பண்ண முடியாது. நோ இன்டர்ஃபெரான் சென்சிட்டிவிட்டி, இன்டர்ஃபெரானில் இது என்ன பண்ணாது, கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். வைரஸ் தான் இன்டர்ஃபெரானில் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த பிரியான் வந்து இன்டர்ஃபெரானுக்கு சென்சிட்டிவிட்டியாக இருக்காது. இன்டர்ஃபெரான் வந்து இங்கே ஃபங்க்ஷனிங் ஆகவே ஆகாது. அப்படி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இங்கே ஒன்று இல்லை. அப்போ நன் த எபோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ 8th கொஸ்டினை பாருங்கள். எலிசா டெவலப்டு பை, எலிசா அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு. எலிசா அப்படிங்கிறது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா எலிசா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலிசா அப்படிங்கக்கூடிய டெஸ்ட்டை யார் டெவலப் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இங்க்வெல் அண்டு பியர்ல்மேன் இவங்க தான் டெவலப் பண்ணுறாங்க. இங்க்வெல் அண்டு பியர்ல்மேன் இவங்க 2 பேரும் தான் எலிசா அப்படிங்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டவுஃபின் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இந்த டெஸ்ட்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்க இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்கிறோம். வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னிக்கு. இது புரோட்டீன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெஸ்டர்ன் பிளாட் எதுக்கு யூஸ் ஆகுது, புரோட்டீன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. வாசர்மேன் அப்படிங்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு கொண்டு வரார். வாசர்மேன் அப்படிங்கிறது வைரஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிடக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆர்பி ஒயிட் அப்படிங்கிறவங்க இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை பொட்டேட்டோ டிப்பு, அதாவது பொட்டேட்டோவோட ரூட் டிப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கல்டிவேட் பண்ணலாம். அடுத்தது 9th கொஸ்டின். ஐசோஹீட்ரல் ஷேப்டு பாக்டீரியோஃபேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஐசோஹீட்ரல் ஷேப்டு பாக்டீரியோஃபேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் 9th கொஸ்டினில். இப்போ நம்மளுக்கு தெரியும் பாக்டீரியோஃபேஜில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குனாக்கா 7 டைப் இருக்குது. அதில் T2, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா T4, T6 இது எல்லாமே, இந்த நம்பர் எல்லாமே, அதாவது ஈவன் நம்பர் எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாக்க டாட்போல் ஷேப்பில் இருக்கும். டாட்போல் அப்படின்னாக்கா தலைப்பிரட்டை வடிவம் உடையது. எதாவது T2 ஃபேஜ், T4 ஃபேஜ், T6 ஃபேஜ், அதாவது அந்த ஆட் நம்பர் இல்லாமல் ஈவன் நம்பர் எல்லாமே டாட்போல் ஷேப்பில் இருக்கும். அப்போ ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா T1 ஃபேஜ், T3 ஃபேஜ், அடுத்தது பார்த்திங்கனாக்கா T5 ஃபேஜ், அடுத்தது T7 ஃபேஜ். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாக்கா ஐசோஹீட்ரல் ஷேப்பில் இருக்கும். பர்டிகுலராக இங்கே நெக்கு கிடையாது, பேஸ் பிளேட்டு கிடையாது, டைல் ஃபைபர் கிடையவே கிடையாது. இந்த ஆட் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியோஃபேஜில் நெக்கு, பேஸ் பிளேட்டு, டைல் ஃபைபர். நெக்குனாக்கா கழுத்து, அடுத்து பேஸ் பார்த்திங்கனாக்கா அடித்தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த நார்கள், வால் நார்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐசோஹீட்ரல் ஷேப்பில் இருக்கிறது இது தான். அப்படி பார்த்தாக்க இங்கே ஐசோஹீட்ரல் ஷேப்பில் இருக்கிறது எந்த ஃபேஜ் வரும், T3 ஃபேஜ் அப்படிங்கிறது வரும். அடுத்து 10th கொஸ்டின். வைரஸ் அட்டாக் த ஆல்கல் ஃபேமிலி. வைரஸ் வந்து எந்தெந்த ஆல்கே ஃபேமிலி அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. வைரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அட்டாக் பண்ணுறது குளோரோஃபைசி குரூப்பையும் அட்டாக் பண்ணும், ரோடோஃபைசி குரூப்பையும் அட்டாக் பண்ணும், பெயோஃபைசி ப்ரௌன் ஆல்கேயும் அட்டாக் பண்ணும். அப்போ ஆல் த எபோ அப்படிங்கிறது தான் கரெக்டு. குளோரோஃபைசினாக்கா க்ரீன் ஆல்கே, ரோடோஃபைசினாக்கா ரெட் ஆல்கே, பெயோஃபைசி அப்படின்னாக்கா ப்ரௌன் ஆல்கே. எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அட்டாக் பண்ணக்கூடிய இந்த வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த ஆல் த ஃபேமிலி. அப்போ கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலியும் என்ன பண்ணுதுனாக்கா இந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆல்கல் வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கேரா ஆஸ்ட்ராலிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேரா ஆர்ச்சாரான்னு சொல்லலாம். கேரா ஆஸ்ட்ராலிஸ் வைரஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே சின்ன வைரஸ் அப்படின்னு சொல்லலாம், குட்டி வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வைரஸ் ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படிங்கிறது கேரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லார்ஜஸ்ட் வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த லார்ஜஸ்ட் வைரஸ் என்னென்னாக்கா பேரமேசியம் பர்சானியா குளோரல்லா வைரஸ். பர்சானியா குளோரல்லா
வைரஸ் அப்படிங்கிறது தான் வைரஸ் 1 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த லார்ஜஸ்ட்டு ஆல்கல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆல்கே குரூப்பை வைரஸ் எதெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படின்னாக்கா குளோரோஃபைசி, ரோடோஃபைசி, பேயோஃபைசி இந்த 3 குரூப்பையும் என்ன வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ ஆல் த எபோ அப்படிங்கிறது இதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க 11th கொஸ்டின், இன்டர்ஃபெரான் டிஸ்கவர்டு பை. இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இது ஆன்டி வைரல் புரோட்டீன், அதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாக்கா இதை தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத யார் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது அப்படின்னாக்க ஜீன் லிண்ட்மேன் அப்படிங்கிறவரும் அலிக் இசாக் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அலிக் இசாக் அப்படின்னு சொல்கிறோம். அலிக் இசாக், ஜீன் லிண்ட்மேன் அப்படிங்கிறவங்க இன்டர்ஃபெரானை அப்சர்வ் பண்ணுறது அலிக் இசாக் அண்ட் ஜீன் லிண்ட்மேன் அப்படிங்கிறவங்க 1957 1957 பார்த்திங்கனாக்கா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ப்ரிவெண்ட் த ரெப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ், அதாவது வைரஸோட ரெப்ளிகேஷன் என்ன பண்ணுதுனாக்கா ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது சைட்டோகைனின் டைப் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்ஃபெரான்ங்கிறது என்னது, சைட்டோகைனின் டைப் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் காசின் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா டியூலிப் வைரல் டிசீஸை அப்சர்வ் பண்ணியிருப்பார். டியூலிப் வைரஸ் டிசீஸை யார் அப்சர்வ் பண்ணதுனாக்கா காசின். இதில் மேயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அடால்ஃப் மேயர், அவர் தான் டொபாக்கோ மொசைக் வைரஸை 1886 பார்த்திங்கனாக்கா பார்த்துருப்பார். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னாக்கா ஜீன் லிண்ட்மேன் அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா அலிக் இசாக் அப்படிங்கிறவங்க தான் இந்த இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத 1957 அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 12th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் வைரல் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ. வைரல் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இயர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ நம்ம பார்த்துருப்போம். இயர்லி பிளைட் அப்படின்னாக்கா ஆல்டர்னேரியா சோலானி, ஆல்டர்னேரியா சோலானி அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேரியா சோலானி அப்படிங்கிறது இயர்லி பிளைட் அப்படின்னு சொல்கிறோம். லேட் பிளைட் அப்படிங்கிறது பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்சிஸ், இதை தான் அயர்லாண்டு ஃபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்லாந்து நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமே இதுதான். அதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ட் பேத்தாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல்டே வந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோவில் வைரஸ் டிசீஸ் என்ன அப்படின்னாக்கா லீஃப் ரோல் ஆஃப் பொட்டேட்டோ, இதுதான் வைரஸ்னால் வரக்கூடியது. பொட்டேட்டோ பிளான்ட்டில் வைரஸ்னால் வரக்கூடியது எது அப்படின்னாக்கா லீஃப் ரோல் ஆஃப் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கோட இலைச்சுருள் நோய் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வைரஸ்னால் வரக்கூடியது. இயர்லி பிளைட், லேட் பிளைட் இது ரெண்டுமே ஃபங்கலில் பார்த்திங்கனாக்கா வரும், இதில் வராது. அடுத்து 13th கொஸ்டின், வைரஸஸ் வித் 2 டைப் ஆஃப் சிமெட்ரி, ஐசோகெட்ரல் ஹெட்டும் இருக்கும், ஹெலிக்கல் டைலும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே இருக்கும், ஐசோகெட்ரல் ஹெட்டும் இருக்கும், ஹெலிக்கல் டைல், ஹெலிக்கல் அப்படின்னாக்கா சுருள் வடிவத்தில் பார்த்திங்கனாக்கா இருக்கும். அந்த டைல் ரெண்டுமே இருக்கிறது எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பிக்ரோனா வைரஸா, ரிபோ வைரஸா, பைனல் வைரஸானாக்கா பைனல் வைரஸில் தான் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பைனல் வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஹியூபாய்டல் ஹெலிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். ஹெலிக்கல் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கியூபிக்காக பார்த்திங்கனாக்கா இருக்கும். பிக்ரோனா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஏறக்குறைய என்வலப்டு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாசிட்டிவ் சென்ஸு ஆர்என்ஏ இருக்கும். அதே சமயத்தில் ரைபோ வைரஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைபோ வைரஸில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரைபோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோகெட்ரல் ஹெட்டு, ஹெலிக்கல் டைல் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பைனல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். பை அப்படின்னாவே ரெண்டு அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது 14th கொஸ்டின், வேர் இஸ் த புரோட்டீன் ஃபார் புரோட்டீன் கோட் ஆஃப் வைரஸ் சிந்தசிஸ். அதாவது புரோட்டீன் கோட்டை உருவாக்குறதுக்கு தேவையான புரோட்டீன் எங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின் இது. வைரஸுக்கு தேவையான புரோட்டீன் கோட்டு, அந்த புரோட்டீன் கோட்டை உருவாக்குறதுக்கு புரோட்டீன் தேவைப்படுது இல்லை, அந்த புரோட்டீன் எங்கே உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்என்ஏ ஆஃப் வைரஸா, டிஎன்ஏ ஆஃப் வைரஸா, அதாவது வைரஸோட ஆர்என்ஏ பகுதியில் உருவாகுதா, வைரஸோட டிஎன்ஏ பகுதியில் உருவாகுதா. அடுத்தது ஹோஸ்ட் ஆஃப் ஆர்என்ஏ, அதாவது பார்த்திங்கனாக்கா ஓம்புயிரியோட ஆர்என்ஏக்குள்ளேருந்து உருவாகுதா. ரிபோசோம் ஆஃப் த ஹோஸ்டா அப்படின்னாக்கா இங்கே ரிபோசோம் ஆஃப் ஹோஸ்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ஹோஸ்ட்டுனாக்கா எங்கே தங்கியிருக்கோ அங்கே அந்த ஓம்புயிரிலேருந்து ரிபோசோம்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான புரதத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுதுனாக்கா புரோட்டீன் கோட் அப்படிங்கிறது ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 15th கொஸ்டின்,
என்டிரோவைரஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேமிலி ஆஃப் வைரஸஸ். என்டிரோவைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிலாங்ஸ் டு எந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. டைமோ வைரஸா, அடுத்தது பிக்ரோனோ விரிடேயா, ரியோ விரிடேவா, அடுத்தது கிளாஸ்டர் விரிடே அப்படின்னாக்க இங்கே பிக்ரோனோ விரிடே அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் தான் வருது அப்படின்னு சொல்லலாம். இதோட விரியான் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 28 நானோமீட்டர் இருக்கும். அதாவது பிக்ரோனோ விரிடேயில் பார்த்திங்கனாக்கா இந்த என்ட்ரோ வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி வருது. அதோட அந்த விரியான் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 28 நானோமீட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த சைஸில் பார்த்திங்கனாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வைரஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டாபிக்லேருந்து நார்மலாக இருக்கக்கூடிய கொஷினை விட்டுட்டு அப்பார்ட் ஃப்ரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஷினை செலக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பாக்டீரியா அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.